அப்பா அப்படின்னா வந்து எல்லா பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் வந்து ஃபஸ்ட்டு தோன்றது என்னோடய ஃபஸ்ட் ஹீரோ அப்படின்னு தான் தோணும். எல்லா பசங்களுக்குமே வந்து அவங்கவுங்க அப்பா தான் வந்து ஃபஸ்ட் ஹீரோ. எனக்கும் எங்கள் அப்பா தான் வந்து ஃபஸ்ட் ஹீரோ. நிறைய விஷயங்கள் வந்து அப்பா பார்த்து நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே ஆசைப்படுவோம். அப்பா மாதிரி இருக்கணும், அப்பா மாதிரி இது பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதில் விதிவிலக்கு இல்லை. சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா வந்து நான் கேட்டதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப செல்ல பசங்க நாங்கள். ஸோ அப்பா வந்து நிறைய ஃபாரின்லலாம் கச்சேரிக்கெலாம் போவாங்க. அதனால் வந்து நாங்கள் எங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து பெரிய லிஸ்ட்லாம் எழுதி கொடுத்துருவோம். அதெல்லாம் கண்டிப்பாக அந்த பிஸி ஷெட்யூலில் கூட அவங்க வந்து அதை வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ அப்படி தான் எங்களெல்லாம் பார்த்துட்டாங்க. அப்பாவோட கஷ்டப்பட்ட காலங்கள் வந்து எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை. ஏன்னா வந்து அவர் கஷ்டப்பட்ட மாதிரி எனக்கு தெரில. ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க எங்களை. எங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் பார்த்துக்கிட்டாங்க. அவர்கிட்ட பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா வந்து அந்த இடத்த சுற்றி வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வச்சுப்பார். அது வந்து எனக்கும் ரொம்ப ஆசை. எனக்கும் அப்படி இருக்கணும் அப்படின்னு தான் ஆசை. ஸோ என்னை சுற்றி இப்போ இருக்க ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருக்கும்போது வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் ஷுர் தட் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். அது வந்து எங்கள் அப்பாக்கிட்டேருந்து எனக்கு வந்த குணம். அதோட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கிட்ட கலாய்க்கிறது வந்து மைக்கு கொடுத்தா எங்கள் அப்பா மாதிரி நானும் ரொம்ப நேரம் பேசுவேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து கலாய்ப்பாங்க. ஏன்னா எங்கள் அப்பாகிட்ட வந்து அது ஜெய்சங்கர் சார் சொல்லியிருக்காரு அது ஒரு வாட்டி, அமரோட பேச்சு கச்சேரி ஃபிக்ஸ் பண்ணோன்னா வந்து 4 பாட்டு ஃப்ரீயாக பாடுவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து பேச்சு திறன் அப்பாக்கிட்ட அடிச்சிக்க முடியாது. ஸோ பயங்கர சென்சிபிளாகவும் பேசுவார், பயங்கர ஹியூமரஸாகவும் பேசுவார். அவர் ஈஸியாக வந்து எல்லாரையுமே கண்ட்ரோலில் வச்சுப்பார். எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா தான் எங்களை வந்து எப்போவுமே வந்து ஸ்ட்ரிக்டாக திட்டி அதட்டி அடித்து வளர்ப்பாங்க. அப்பா வந்து பெருசாக ஒன்றுமே பண்ண மாட்டார். ஆனால் அப்பா என்றைக்காவது ஒரு நாள் என்னை திட்டாருன்னா, எங்களை யாராவது திட்டாருன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஜாஸ்தியாக. ஆனால் திட்டாவே திட்டாத அப்பா வந்து திடீர்னு ஏதாவது கோவமாக ஏதாவது சொல்லிட்டாருன்னா வந்து பயங்கர அப்செட்டாக ஆகிடுவோம். ஆனால் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா திட்டுறதுக்கு விட மாட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து எங்கள் அப்பா வந்து திட்டவே கூடாது, அவங்க மட்டும்தான் இப்போ அவங்க பசங்களை திட்டணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்காக நிறைய சண்டைலாம் போடுவாங்க. ஏன்டி நான் வந்து திட்டக்கூடாது, நான் தான் அப்பா, நானும் திட்டு, அதெல்லாம் முடியாது, நான் தான் திட்டுவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ ஒரு வாட்டி வந்து லண்டன்லேயே ஏதோ ஒரு இடத்துல வந்து எங்கள் அப்பா வந்து என்ன ஏதோ திட்டினாரு சொல்லிட்டு ஒரே பயங்கர சண்டை அப்பா அம்மாக்குள்ளே. ஆனால் வந்து அவ்வளோ ஆசை, அவ்வளோ பாசம், அவ்வளோ நல்லபடியாக எங்களெல்லாம் பார்த்துட்டாங்க. இப்போது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்கிற விஷயம் வந்து நான் என்ன படம் பண்ணாலும் அதில் வந்து எங்கள் அப்பா எனக்காக பாட்டு எழுதுறது. எங்கள் அப்பாவோட பாட்டு எழுதுறது வந்து பாட்டு வரிகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்பா கிட்ட. அது எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ ஈஸியாக அவங்க எழுதுகிறாங்க அப்படின்றது வந்து எனக்கு இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும். என்ன பாட்டாக இருக்கட்டும், இப்போ கோடான கோடி சரோஜா படத்துலலாம் வந்து ஐஎஸ்டியில் எழுதின பாட்டு அப்பாகிட்ட வந்து ஃபோன்லேயே, அவர் கனடாவில் கச்சேரிக்கு போயிருந்தார், ஃபோனில் வந்து நான் டியூன் சொல்லி அப்பா வந்து எனக்கு ஃபோன்லேயே லிரிக்லாம் சொல்லி அப்படி தான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலைப்பாங்க. முக்கியமாக நம்ம எடிட்டர் பிரவீன் இருக்கார்ல, அவர் வந்து எங்கள் அப்பாவுக்கு பேர் வந்து டயல் சாங் அப்படின்னு வச்சுருக்காரு. ஃபோன் பண்ணால் சாங் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பயங்கர ஹிட். என்னோடய படத்தில் வந்து முக்கால்வாசி ஹிட் சாங்ஸ் அப்பா தான் எழுதுனாங்க. விளையாடு மங்காத்தாவாக இருக்கட்டும், கோடான கோடியாக இருக்கட்டும், நிமிர்ந்து நெல்லாக இருக்கட்டும், ஜல்சா பண்ணுங்கடாவாக இருக்கட்டும், நிறைய சரோஜா சாமா நிக்காலோவாக இருக்கட்டும், மாஸில் பூச்சாண்டிய சாங்காக இருக்கட்டும், எல்லாம் எனக்கு பயங்கர ஹிட் நம்பர்ஸ் எல்லாமே வந்து அப்பா தான் எழுதி கொடுத்தாங்க. ஸோ என்னோடய லக்கி சாம்னு சொல்லணும். அதே மாதிரி இப்போ சென்னை 22 வந்து ஒரு அற்புதமான ஒரு ஹிட் சாங் ரெடியாக எழுதியிருக்காரு. ஸோ கனினாக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த டைமில். ஏன்னா வந்து திடீர்னு வந்து அப்பா பற்றி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னோடனே வந்து டக்குன்னு என்ன சொல்கிறதுனே தெரில. ஆனால் எனக்கு ஞாபகப்படுத்தி இப்போ திரும்ப பேச வச்சதுக்கு வந்து எங்கள் அப்பா பற்றி பேச வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கனினா. அப்பா படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லா அப்பாக்கள் சார்பாகவும் நான் வந்து உங்களுக்கு என்னோடய விஷயம் சொல்லிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்.